ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னோடய பேபிக்கு செகண்டாக நான் ஊட்டின ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கேரட்டு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கழுவிட்டு தோல் சீச்சிட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறோம். நறுக்கி ஒரு குக்கரில் எடுத்துக்கிறோம். அப்புறம் அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கணும். நான் வந்து துவரம் பருப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்து அரிசியோட கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அப்புறம் அந்த நறுக்கின கேரட் உருளைக்கிழங்கோட சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் அதுலேயே மஞ்சத்தூள் இருக்குல்ல, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த அரிசியும் துவரம் பருப்பும் தான் ஆக்சுவலாக போடணும். நான் தான் அந்த துவரம் பருப்பு ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். அரிசியை போட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து குழந்தைக்கின்றனால கொஞ்சம் ஒரு கைப்பிடி தான், ஒரு கைப்பிடியை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஒரு தடவை நம்ம செஞ்சோன்னா அது ஒரு 2 டைம் மட்டும் தான் ஊட்டுற மாதிரி வச்சுக்கணும். ஃபுல் டே ஊட்டுற மாதிரி வைக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. அது வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா, தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் வந்து நல்லா குழஞ்சிரும். கையில் மசிக்கிறனாலும் மசிச்சுக்கோங்க, இல்லை மிக்ஸி ஜாரில் போடணுனாலும் போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு தான் ஊற்ற போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இதை தான் என் பேபிக்கு செகண்டாக நான் ஊட்டின ஃபுட்டு. இது நல்ல ஹெல்த்தியும் கூட. இதில் நெய் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 மந்த் இது கொடுத்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் நெய் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி என் பேபிக்கு ஊட்டினேன். இது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக.